கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்ப இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 8ல் இருக்கிறார். என்ன சாமி, ராசிக்கு 8ல் இருக்காருன்னா கஷ்டம் கொடுத்துருவாருன்றீங்களா அப்படின்னா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ராசிக்கு 9ல் உள்ள தனக்காரகனான உச்சம் பெற்ற குருவினால் உங்களுடைய ராசி பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுத்தவங்க, குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு முயற்சி எடுத்தவங்க, சார்தாம் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார் போகணும்னு முயற்சி எடுத்தவங்க, காசி அலகாபாத் போகணும்னு முயற்சி எடுத்தவங்க, குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு முயற்சி எடுத்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதற்கு உண்டான பொருளாதார வாய்ப்பும் பயண வாய்ப்பும் கிடைக்குமா? கிடைக்கும். அப்ப நம்ம இந்த காலகட்டங்கள்ல ஆவணி மாசம் அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா? அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. 9ஆம் இடத்துல இருக்கிற குரு உச்ச குரு ராசியை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புகழ் மற்றும் மரியாதை மற்றும் பணவரவு எல்லாமே இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 நீங்க உச்சம் தொடர்றதுல எந்த மாற்றமும் மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அடுத்தது உங்களுடைய ராசிநாதனுக்கு 7க்குண்டான சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோமாக்க ராசிக்கு 12ல் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்ப இந்த கலைத்துறையை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக பொருளாதாரம் மும்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள், லைட் பாய் எல்லாருக்குமே பொருளாதாரத்துல ஏற்றமான காலகட்டம். தனக்காரகனான குரு 9ல் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள் அதி அற்புதமான காலகட்டங்கள். அதே போல ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் வக்ரம் அடைகிறது அவ்வளவு சிறப்பா அப்படின்னா சிறப்பு இல்லை. அப்ப குழந்தைகளால சில அவதிகளையும் சில அசிங்கங்களையும் சில சங்கடங்களையும்
சந்திக்க வேண்டிய வரும். என்ன ஒன்று ஆறுதல், பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாது. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையா அவருடைய வீடான மீனத்தையும் அந்த மீனத்தில் உள்ள சனி பகவானும் பார்க்கறதுனால தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிறதுனால புத்திரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சமாளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குமா, சமாளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். சரி, நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது 18/8/2026 அன்னைக்கு சிம்மத்தில் புத பகவான் வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/9/2026 அன்னைக்கு துலாத்தில் சுக்கிரன் வராரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 3/9/2026 கன்னியில் புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறாரு. அப்போ இந்த மாற்றங்கள், இந்த டிரான்சிட்டுகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலங்களை தரும் அப்படின்றது நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் புத பகவான் இந்த குரு விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். மூல திரிகோண வீடு, அவருடைய 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இதை தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிச்சயமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு இருப்பவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா மனசுக்குள்ள சிறு சிறு சலனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலையில் மாறுதல்கள் வருமா அப்படின்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து இருப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக ஏதாவது கெட்டவன் கெட்டு போயிருக்கிறது இன்னும் விசேஷத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும், வேலை நிமித்தமாக அதீதமாக அதாவது மறைமுக வழியாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 11, 12 இந்த 2 இடத்தினுடைய அதிபதிகளும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். அதீதமான லாபங்கள் தொழில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள். 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் ஆட்சி, 11ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் ஆட்சி, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி, மிகப்பெரிய யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கும். தொழில் செய்பவர்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு திடீர் வியாபாரத்தில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன ஒரு மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன கோவிலுக்கு போகணும், அதன் மூலியமாக என்ன மாற்றங்கள் வரும், அதோட இந்த மாசத்துல எந்தெந்த நாட்களை தவிர்க்க வேண்டும் ஒரு புதிய முயற்சிக்கு அப்படின்றத பத்தி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அருமையா சொன்னீங்க. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாள்ல சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள் தவிர்க்க வேண்டிய நாள் 5/9/2026 மற்றும் 6/9/2026. இந்த 2 நாட்களும் புதிய முயற்சிகள், புதிய ஸ்தாபனங்கள் தொடங்கக்கூடியது. இதை தவிர்க்கணும். அதே போல வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்க இந்த நாட்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். சரி, விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்க வணங்க வேண்டியதையும் எம்பெருமான் திருத்தணியில் உள்ள முருகனை வணங்கணும். முருகனை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை கந்தன் பெயரை சொல்லும் பொழுது எல்லாம் காற்றில் பறக்குமா, காற்றில் பறக்கும். சரி, எனக்கு அங்கே போக முடியாது சாமி அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த முருகன் கோயிலுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில காலையில் 6 to 7 நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எனக்கு அதுவும் முடியாது அப்படின்னாக்க வீட்டிலேயே காலையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க. கந்த சஷ்டி கவசம் படிக்க
ஒவ்வொரு நாளும் எல்லாமே தவிடுபடியாகுமா, வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் தவிடுபடியாகும். கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே கந்தன் பேரை சொல்லும்பொழுது வெற்றியாக மாறும். சரி, இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரையிலும் சராசரியாக 31 நாளுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது அப்படின்ற கன்க்ளூஷனாக நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அற்புதமா சொன்னீங்க. விருச்சிகத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம். குரு பகவான் உச்ச வீட்டில் இருப்பதாலும் உடல் நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும், குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம், தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் சமையல்கலை வல்லுநர்கள், ஷெஃபா இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா மறைந்து குக்கிங், அதாவது கேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்றவங்களுக்கு, அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பண்றதுனால கண்டிப்பாக ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை, அந்யோன்யத்தை கணவன் மனைவிக்குள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் படிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 95 விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.